குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்றுக்கு நிஃப்டி 87 பாயிண்ட் நெகட்டிவாக 25,509 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 88 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நேத்தி கூட லோவை உடச்சி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 25,300 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கும். ஏற்கனவே சப்போர்ட் 25,450 இருந்தது. அதை உடச்சி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,327 அப்படிங்கிற ப்ரைஸ் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500, 600 இது எல்லாமே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்ததா பேங்க் நிஃப்டி நேற்று 272 பாயிண்ட் நெகட்டிவா 57,554 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல 57,360 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்ததான் 57,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த சப்போர்ட்டையும் உடைக்கும் பட்சத்துல மார்க்கெட் 56,400 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று எஃப்ஐஎஸ் 3,200 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஏஎஸ் 5,200 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மறுபடியும் எஃப்ஐஎஸ் அவங்களோட செல்லிங்கை கொஞ்சம் அதிகமாக ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதுல இருந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.